இன்றைய தினம் இந்து மக்கள் கட்சி மற்றும் திரு திருமாரஞ்சி அவர்களுடைய தலைமையிலே தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக், நாத்திக எதிர்ப்பு முன்னணி மற்றும் தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து எப்படி நாம் பட்டியல் சமுதாயத்தை ஒருவர் இழிவுபடுத்தி பேச முடியாதோ, அதற்கான சட்டம் இருக்கிறதோ, அதுபோல பிராமண சமுதாயத்தை பற்றியும் இழிவுபடுத்த முடியாது என்று ஒரு சட்டம் இயக்க வேண்டும் என்று இங்கு உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னையிலே நம்முடைய திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், திருமாரஞ்சி மற்றும் அன்றைய தினம் பல இந்து சமுதாய தலைவர்கள் இருந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அன்னைக்கே திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் என்ன வரணும்னு கேட்டிருந்தார். ஆனால் வேற நிகழ்ச்சி இருந்த காரணத்தினால அன்னைக்கு என்னால போக முடியல. இந்த நிலை ஏன் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த முதல்ல என்னைக்குமே வள்ளுவர் சொன்னது போல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல். தமிழகத்துல இந்த பிராமணர்கள் எதிர்ப்பு அப்படிங்கிறது எப்பையிலிருந்து வந்தது, யார் காரணம், ஏன், இதை பற்றி நாம தெரிந்து கொண்டால் நாம இதற்கு தீர்வு காண முடியும். ஏன்னா நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி. காரணம் என்ன? 1838 ராபர்ட் கால்டுவெல் என்கின்ற மதம் மாற்றும் மிஷனரி ஐரிஷ் பிஷப் திருநெல்வேலியிலே காலடி எடுத்து வைக்கிறான். அந்த கால்டுவெல் என்கின்ற புரட்டு பேர் வழி. ஏனென்றால் கால்டுவெல் எழுதினதுல ரொம்ப பெருசா நாம சொல்றது தி கம்பேரிட்டிவ் கிராமர், ஒப்பிலக்கணம். ஒப்பிலக்கணமே it was nothing but fraud on the society. காரணம் என்ன? நீங்க ஒப்பிலக்கணம் ஏதோ உஸ்பெகிஸ்தான்ல இருக்கிற மொழியும் திராவிட மொழி குடும்பமும் ஒண்ணு அப்படின்னு கால்டுவெல் விட்ட சரடு. காரணம் என்ன? அனைத்து இந்திய மொழிகளும் தான் ஒரு குடும்ப மொழிகள். ஏனென்று சொன்னால் அது உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து எல்லாமே தமிழா இருந்தாலும், மலையாளமா இருந்தாலும், கன்னடமா இருந்தாலும், தெலுங்கா இருந்தாலும், ஹிந்தியா இருந்தாலும், வங்கமா இருந்தாலும், சமஸ்கிருதமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் எழுத்து ஒன்று தான். அப்போ தமிழ் மொழிக்கு ஒப்பிலக்கணம் வேறு எந்த நாட்டிலேயே உஸ்பெகிஸ்தான்ல இருந்த மொழின்னு ஒரு ஃப்ராடு சொன்னா அதை கேட்கிறவன் பகுத்தறிவுவாதியா இல்ல அடிமுட்டாளா? இது அடிமுட்டாள் கூட்டம். திராவிட இயக்கங்கள் என்பது அறிவற்றவர்களின் கூட்டத்துக்கு பேரு திராவிட இயக்கம். கொலைகார எண்ணம் உள்ளவர்கள். நான் சொல்லல, பண்டிட் ஜவஹர்லால் நேரு சொல்றாரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்னவெல்லாம் வார்த்தை பயன்படுத்தினாரோ நான் அதை சொல்ல விரும்பல. அதை அப்படியே அந்த லெட்டரை உங்களுக்கு படிச்சிடுறேன். ஏன்னா கேஸ் போடணும்னா அங்க போகட்டும், ஜவஹர்லால் நேரு எங்க இருக்காரு அங்க. இல்லைன்னா இந்த பயல்களுக்கு உடனே ஏதோ ராஜா மேல கேஸ போட்டோம், 40 கேஸ் இருக்கு, இருந்துட்டு போட்டோம். சிறைச்சாலை தவச்சாலையாக கருத வேண்டும்னு ராமகோபாலன் அவர்கள் சொன்னதை கேட்டு பொது வாழ்க்கைக்கு வந்தவன். அதனால நீங்க இதுக்கு என்ன காரணம்? முதல்ல இந்த ராபர்ட் கால்டுவெல் யார வந்தேரின்னு சொன்னா? தேசிய எண்ணம் கொண்ட நாடார் பெருமக்களை இவர்கள் தமிழர்கள் அல்ல, இவர்கள் வந்தேரிகள் அப்படின்னு புஸ்தகம் போட்டான் கால்டுவெல். உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன், அந்த புஸ்தகம் பிரிண்ட்ல இல்லை.
அதனால அந்த புஸ்தகத்தை நான் ஜெராக்ஸ் காப்பி திரு அர்ஜுன் சம்பத்துட்டேன்னா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். அதுக்கப்புறம் கால்டுவெல்லின் பொய்யுரையும் பிழையுரையும் என்கின்ற உமரி காசிவேல் அவர்கள் எழுதிய நூலை நான் தான் வெளியிட்டேன். ஏன்னா புரட்டு பெருவழிகள், அந்நிய கைக்கூலிகள், அடிமைகள் தமிழகத்திலே பிரிவினைவாதத்தை கொண்டு வந்து ஜாதி மோதலை ஏற்படுத்தினார்கள். இந்த உலகத்திலேயே யூத சமுதாயத்திற்கு பிறகு தி மோஸ்ட் பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டின்னு சொன்னா தமிழ்நாட்டு பிராமணர்கள் தான். அவ்வளவு கொடுமைகள். இதுக்கு என்ன காரணம்? அத காரணத்தை பார்த்துட்டு என்ன நடந்ததுங்கிறதையும் பார்ப்போம். நீங்க கிறிஸ்தவ மிஷனரிகள் கிராமங்களிலே போய் மதம் ஆட வேண்டும் என்று நம்முடைய இந்து மக்களை கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது கிராமத்தில் இருக்கின்ற இந்து மக்கள் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவளா இருந்தாலும் சரி, அனைத்து சமுதாயத்தையும் சேர்ந்தவர்கள் அவங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாங்கன்னா, நாங்க சாமியை கேட்டு முடிவு பண்றோம். அவங்க சாமின்னு சொன்னது நாட் தி டைட்டி பட் தி புரோஹித். நாங்க புரோகிதர்களை, அர்ச்சகர்களை, சிவாச்சாரியார்களை கேட்டு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது இந்த பகுத்தறிவு பேசுற பன்னாடைகள் புஸ்தகங்களை படிங்கடான்னு கேட்கிறேன். புஸ்தகங்களை படிங்கடா. முட்டாள் கூட்டமா இருக்கீங்க. ஆனா நீங்க முட்டாள் கூட்டம் தான். ஏன்னா 1969 காரைக்குடி காந்தி திடல்ல ஈவேரா பேசும்பொழுது சொல்றார், எனக்கு முட்டா பசங்க தான் வேணும்னு. எழுத்தாப்புற அத்தனை முட்டா பயிலும் கைதட்டலாம். அதுல கைதட்டாத ஒரே ஆள் நான் தான். ஏன்னா அந்த முட்டாள் கேட்டகிரியில நான் வர மாட்டேன்ல. அதனால ஈவேரா எப்பவுமே சொல்லுவாப்ல, அதோட இன்னொன்னு சொல்லுவாப்ல, மேடைக்கே நாயை கூட்டின்னு வந்துருவாரு. எனக்கு நாயும் ஒண்ணு நீயும் ஒண்ணு எல்லா நாயும் கைதட்டும். ஆக அந்த தி காஸ்ட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அந்த புத்தகத்தை எழுதியவர் நிக்கோலஸ் பி டிர்கர் என்கின்ற அமெரிக்கன் ஆத்தர். அவர் அந்த புத்தகத்துல 60 பக்கத்திற்கு மேல் நீதி கட்சி பற்றியும் திராவிட கழகம் பற்றியும் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்றார், கிறிஸ்தவ மிஷனரிகள் போய் மதம் மாற கேட்கும் பொழுது கிராம மக்கள் நாங்கள் எங்க ஊர்ல இருக்கிற சாமியை கேட்டு சொல்றாங்க. அதனால unless we demolish the image of Brahmins we cannot convert. அதனால இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கன்வர்ஷன் நடந்துருச்சா இல்லையா? நான் சொல்லல, அவரே சொல்றார். உதயநிதி ஸ்டாலினோ உதவாக்கர ஸ்டாலினோ அது தெரியாது எனக்கு. ஆனா அவரே சொல்றார், நான் கிறிஸ்தவன் என்பதிலே பெருமைப்படுகிறேன், நான் பெருமைப்படும் கிறிஸ்தவன். அப்ப கன்வர்ஷன் தி மிஷனரிஸ் have entered the house of the honorable chief minister of Tamil Nadu. உண்மையா இல்லையா? அதனால அந்த நிக்கோலஸ் பி டிர்கர் என்ன சொல்றாரு, கிறிஸ்தவ மிஷனரிகள் அவங்க ஒரு முடிவெடுக்கிறாங்க. இந்து மதத்தில் இருக்கின்றவர்களை வைத்து பிராமணர்களுடைய இமேஜை டெமாலிஷ் பண்ணணும், அப்பதான் நம்மால கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆகவே அவர்கள் திட்டமிட்ட ரீதியில இந்த நீதி கட்சியையும் திராவிட கழகத்தையும் உருவாக்குகிறார்கள், முட்டு கொடுக்கிறாங்க, ப்ரமோட் பண்றாங்க. அதன் காரணமாக தான் தமிழகத்திலே மிக வேகமாக கிறிஸ்தவ மத மாற்றம் அதிகரித்தது அப்படின்னு. ஆக நமக்கு என்ன தெரியுது, அந்நிய மதங்கள் இந்துக்களை மதம் மாற்றுவதற்காக அவர்கள் மேற்கொண்ட மிகப்பெரிய ஆயுதம் தான் திஸ் ஆன்டி பிராமினிசம். ஏனென்றால் எப்போ ராபர்ட் கால்டுவெல் நாடார் சமுதாய மக்கள் இவர்கள் வந்தேரிகள், இவர்கள் சிங்களவர்கள், இவர்கள் தமிழர்கள் இல்லை அப்படின்னு புஸ்தகம் போட்டான். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன? டைட்டில் தி சானாஸ் ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர்.
திருநெல்வேலி சாணார்கள் என்று தமிழ்ல இருக்கு புஸ்தகம். அதுதான் நான் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களிடம் ஜெராக்ஸ் காப்பி வாங்கியிருந்தேன். கையில வச்சிருக்கேன் இன்னமும். ஆனா இது கை ஃப்ரீயா இருக்க. அதனால இந்த சானாசா திருநெல்வேலி புஸ்தகம் எழுதினதும் தென் மாவட்டங்களில் இருந்த நாடார் சமுதாய மக்கள் கொதித்தெழுந்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். அதனால ராபர்ட் கால்டுவெல் நான் இனி எழுதலேன்னு ஒத்துனான். ஆனா இந்த ஆரிய திராவிட இனவாதத்தை பேசினப்ப அந்த மாதிரியா பிராமண சமுதாயம் அன்னைக்கு கொதித்தெழவில்லை. அதனால இன்னைக்கும் தொடருது. வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஏன்னா அடிச்சா பயப்படுவான் கால்டுவெல்ங்கிறத நம்ம நாடார் சமுதாய மக்கள் நிரூபித்து இருக்கிறார்கள். நீ எப்படி எங்களை பேசுவ? ஏன்னா கால்டுவெல் வந்து இறங்கியது திருநெல்வேலியில 1838. அதே மாதிரி 1840 ஜியு போப் மயிலாப்பூர்ல வந்து இறங்கினான். நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, யாரு தோமையரா செயின்ட் தாமஸ் வந்தாராம். அவர் வாக்கிங் போனாராம் கடற்கரையில. அப்ப வள்ளுவரும் சேர்ந்து வாக்கிங் போனாராம். அதனால வள்ளுவரே கிறிஸ்தவரா மாறிட்டாராம். இந்த கதை விடுறானுங்களா இல்லையா? ஏன்னா நீங்க செயின்ட் தாமஸை பத்தி சொல்றது 7ஆம் நூற்றாண்டு சொல்றாங்க. ஆனா வள்ளுவர் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த வள்ளுவர். அப்படிதானே படிச்சு. அப்ப இன்னைக்கு 2100 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இவன் எங்க பாருங்க, இதான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுங்கிறது. இவன் என்ன சொல்றான், செயின்ட் தாமஸ் வந்தார். அவர், நான் சொல்றது எக்ஸாஜரேஷன் இல்லை, சிரிக்கிறதுக்காக சொல்லல. அவர் கடற்கரையில வாக்கிங் போனார். வாக்கிங் போகும் பொழுது வள்ளுவரை பார்த்தார். அப்ப வள்ளுவர்கிட்ட இயேசுநாதர் பெருமையில எடுத்து சொன்னார். அதனால வள்ளுவர் கிறிஸ்தவரா மாறிட்டார். அது இந்த தெய்வநாயகமா இன்டர்நேஷனல் ஃப்ராடு. அந்த தெய்வநாயகங்கிறவன் புஸ்தகமே போட்டிருக்கான், வள்ளுவர் கிறிஸ்தவர் அப்படின்னு. நீங்க பாத்தீங்கன்னா முதல் என்ன காரணம்னு பார்த்தோம். எப்பொழுதுமே தேசிய சிந்தனை இருக்கிறவன தேச விரோதிகளுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். யார் இந்த ஈவேராய் இந்த பிராமண எதிர்ப்புங்கிறத கையில வச்சிருந்து இன்னைக்கும் நீங்க என்னவோ அன்னைக்கு ஈவேரா பேசினாங்கிறதெல்லாம் இல்ல. பத்ரி சேஷாத்ரின்னு கிழக்கு பதிப்பகம் அதனுடைய ஆசிரியர், அவர் CN அண்ணாதுரையை இடியட்டுன்னு சொல்லிவிட்டார். பாவம், என்னை மாதிரி வெள்ளந்தியான ஆளு, உண்மையை அப்படியே பேசுற ஆள். அதனால பேசிவிட்டார். உடனே எங்க ஊர்ல ஒருத்தன் இருக்கான், இந்த திருமணம் கடந்த உறவுக்கு சொந்தக்காரர், அவர் தான் ஆத்தர். அவரு சுபவீர பாண்டியன்னு பேரு. அந்த ஆள் சொன்ன ஒரு தரம், பத்ரி சேஷாத்திரிக்கு வெளியில தெரிஞ்சுட்டு இருக்கிற பூனலை அறுத்துப்படுவேன்னு. நான் சொன்னேன், ஓ மூஞ்சில கட் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்குடா, வாயை மூடின்று நீ ஏதாவது பேசினா அப்புறம் நான் கத்திரிக்கோள் எடுத்துக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி திருட்டு பசங்க மிரட்டி பார்க்கணும். நாம இனிமே we should refuse to be threatened. We should refuse to be threatened. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியும். நீங்க பாருங்க, 1957ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் நாள் ஈவேரா சாதி ஒழிப்பு மாநாடுங்கிற பேர்ல தஞ்சாவூர்ல போட்ட கூட்டம். அந்த கூட்டத்துல ஈவேரா பேசினது என்னவோ, ஈவேராவை சமூக நீதி காவலரா நான் கேட்கிறேன். தமிழர் தலைவர் ஈவேரான்னு ஒரு புத்தகம் இருக்கு, நான் எல்லா நண்பர்களுக்கும் சொல்லி இருக்கேன். இன்னைக்கு நான் பேசுறது எதுவுமே என் வார்த்தை இல்லை, எல்லாமே ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் கால்டுவெல், கோட்டிங் ஈவேரா, என்ன கோட்டிங் ஜவஹர்லால் நேரு. அதனால கேஸ் போடணும்னா நீங்க எல்லாரும் அங்க போய் போடணும்னு நம்ம காவல்துறை நண்பர்களுக்கும் சேர்த்து கேட்டுக்கிறேன். ஏன்னா எதுவுமே என்னதில்லை, ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங். இப்போ 1957 நவம்பர் மாதம் 4ஆம் தேதி
அதாவது ஹெச் ராஜா பிறந்தது 1957 செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி. நான் 35 நாள் குழந்தையா இருக்கையில் ஈவேரா பேசினார். சரியா? இதுக்கு நான் பொறுப்பு இல்லை. Because I was just 35 days old baby. ஈவேரா ஒரு முறை கூறியது, முதலாவது காங்கிரஸ் கட்சியை அழிக்க வேண்டும். அதனாலதான் கூட்டணி வச்சிருக்காங்க போல அழிக்கணுங்கிறதுக்காக. அடுத்தது இந்து மதத்தை அழிப்பது, மூன்றாவது பிராமணத்தை அழிப்பது. முதல் 2 பணிகள் முடிந்ததும் மூன்றாவது தானாகவே நடக்கும் அப்படின்னு பேசிட்டு ஈவேரா என்ன பேசுறாரு? ஈவேராவும் அவரது தோழர்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எரிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு 1957 நவம்பர் 4 அன்று தஞ்சாவூரில் சாதி ஒழிப்பு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. திராவிடம் சந்தா என்ற பெயரில் பண மூட்டைகளை வசூலித்து, ஈவேரா எப்பவுமே அதான் ஒரே குறிக்கோள், காசு காசு காசு. அது என்ன சினிமாவில் ஒரு டைலாக், காசு பணம் துட்டு மணி மணி. அதுதான் ஈவேராவோட லட்சியமே. ஈவேராவின் எடைக்கு நிகரான வெள்ளி ரூபாய் வசூலான அந்த கூட்டத்தில் சுமார் 2 லட்சம் ஈட்டிகள் பங்கு பெற்றார்கள். தீக்காக்காரன்னு ஈட்டின்னு சொல்றாங்க. நம்ம அறிவுள்ள மனுஷன், பகுத்தறிவுள்ளவன் அப்படியெல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் வெறும் ஈட்டி. ஏன்னா எய்யறது ஈவேரா, அதனால உட்கார்ந்து இருக்கிறது ஈட்டி. தங்களை அடையாளப்படுத்தி கொண்டது அப்படித்தான். அவர்கள் கலந்து கொண்டார்கள். கழக உறுப்பினர்கள் தலைவர் கலைஞர் வீரமணியை எடை சமநிலையில் ஒரு புறம் உட்கார வைத்தனர். வெள்ளி காசுகளை பார்த்ததும் பெரியார் சமாதானம் அடையவில்லை. இங்குதான் கர்ஜிக்கும் புலி போல ஒரு புதிய போர்க்குரல் கொடுத்தார் என்று அவரது வாழ்க்கை வரலாறு குறிப்பிடுகிறது. சாதியை ஒழிக்க 1000 தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும். இது யாரு பேசினது? ஈவேரா பேசினது, ஹெச் ராஜா சொல்லல. ஏன்னா அவங்களே எழுதியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம பெரியார் பஸ் ஸ்டாண்டா, அதுக்கு பக்கத்துல அது முன்ன இருந்தது, இப்ப இருக்கா இல்லையான்னு தெரியல. பெரியார் புத்தக பண்ணைன்னு இருக்கா, அதுல போனீங்கன்னா இந்த எல்லா அசிங்கத்தையும் அங்கே வாங்கிடலாம். என்ன, சாதி ஒழிக்க 1000 தமிழ் பிராமணர்களை கொல்ல வேண்டும் என்று ஈவேரா இனப்படுகொலைக்கு அழைப்பு விடுத்தார். இவனெல்லாம் யாருங்க? இன்னைக்கு இருக்கிற ஆட்சியை இந்த இனப்படுகொலைக்கு அழைப்பு கொடுத்தவரோட மகன்களோட ஆட்சி தானே. ஏன்னா நான் சொல்லல, அவங்க என்ன சொல்றாங்க? ஈவேராவ என்ன சொல்றாங்க? தந்தை பெரியார். அதனால இன்னைக்கு இனப்படுகொலைக்கு அழைப்பு விட்டவர்களின் மகன்களின் ஆட்சி, தீய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பாருங்க, சாதியை ஒழிக்க அக்ரஹாரங்களை தமிழ் பிராமணர்கள் இல்ல காலனிகள் பிராக்கெட்ல எரித்து குறைந்தது 1000 தமிழ் பிராமணர்களை கொன்றால் அதை சரியாக செய்வோம். இனப்படுகொலை தேதியை நவம்பர் 26, 1957 அரசியல் அமைப்பு தினமாக ஈவேரா அறிவித்தார். அப்போ பிராமணர்களை கொல்றதுக்கு டேட்டு குறிச்சு அதை அறிவிக்கிறார். நீங்க இந்த ஈவேராவின் பேச்சு செய்தி வந்த உடனே மறுநாள், நான் என்ன தேதி சொன்னேன் உங்களுக்கு? நவம்பர் 4. நவம்பர் 5 அன்னைக்கு நியூ டெல்லியிலிருந்து அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு, அன்றைய முதலமைச்சர் திரு கே காமராஜர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் கடிதத்தை மட்டும் படிக்கிறேங்க. அதுல இருக்கிற வார்த்தையெல்லாம் யாரோட வார்த்தை? ஜவஹர்லால் நேருவோடது, ஹெச் ராஜாவோடது இல்ல. காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்பவே சொல்லிக்கிறேன், இந்த பொய் கேஸ் போட்ட 40 கேஸ்ல இது 41வது, இதையும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நீங்க பாருங்க, நம்ம உடைச்சு பேசி போடுவோம். இதுல என்ன இருக்கு? இந்த ஜவாஹிருல்லான்னு ஒரு ஆள்
அந்த ஆளு அமரன் ஒரு படம் வந்ததா இப்ப நீங்க பார்த்தா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல முட்டாள்தனம் ஊறி போயிருக்குங்கிறதுக்கு அந்த அமரன் படத்தை எனக்கு போட்டு காட்டினாங்க. அந்த படத்தினுடைய ஹீரோ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் நேர வந்திருந்தார், இந்த ப்ரொடியூசர் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஈவேராவோட மகன் பேரு சாவித்திரி கண்ணன் பேரு, துக்ளக்கில் ஒரு காலத்துல சோ அவர்களுடைய காலடியில கடந்து வளர்ந்தவன் அந்த சாவித்திரி கண்ணன். அந்த ஆள் மறுநாள் என்ன தெரியுமா பதிவு போட்டான் சோசியல் மீடியாவில், ஹெச் ராஜா இந்த படத்தை பார்ப்பார் என்று தெரிந்திருந்தால் நான் பார்த்திருக்க மாட்டேன். எவ்வளவு முட்டா பயிலுங்க, இவன் பரம்பரையே முட்டா பயிலுக்கு கூட்டம்னு சொன்னா அது தப்பு இருக்கா? என்ன சொல்றாரு, ஒரு படத்தை ஹெச் ராஜா பார்ப்பார்னு தெரிஞ்சிருந்தால் நான் பார்த்திருக்க மாட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு இவர்களுக்கு விஷமும் வன்மமும் ஏறி போயிருக்கு. அதனாலதான் 1000 பிராமணர்களை படுகொலை செய்வதற்கு நாள் குறிச்ச ஆள தந்தை பெரியார்னு சொல்லி கொண்டு இருக்காங்க. நான் பெரியார்னு ஒரு காலம் என் வாயால சொன்னதே கிடையாது. ஈவே ராமசாமி நாயக்கர் தான். அதை நான் சொன்னேன்னா அதுவும் இல்லை. அதனால சரியா நோட் பண்ணிக்கோங்க. சொல்றவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடிதம் எழுதுறார் டு கே காமராஜ் நாடார். I am much distressed by the anti-Brahmin campaign continuously carried on by E.V. Ramasamy Nayakar. I wrote to you. அது முன்னாடி அவர் எழுதுறார் ஜவஹர்லால் நேரு. என்னைக்கு? அக்டோபர் 23, 1957. ஏற்கனவே ஈவே ராமசாமி நாயக்கரோட இந்த பிராமணருக்கு எதிராக படுகொலை செய்வது, குத்துவது, இதுகளுக்கு எதிராக பண்டிட் நேரு அவர்கள் என்ன என்கிட்ட இருக்க ஆதாரம் எல்லாம் பேசுறது, ஆதாரம் இருந்தாலும் முட்டா பயில கம்ப்ளைண்ட் கொடுத்துறான். என்ன, I wrote to you, I think, about this some time ago, and I was told that this matter was under consideration. I find that Ramasamy Nayakar is going on saying the same thing again and calling upon the people at the right time to start stabbing and killing. ஏன்னா அவர் நாள் குறிக்கிறார் நவம்பர் 26. என்னைக்கு குறிக்கிறாரு? நவம்பர் 4, 1957 அன்னைக்கு. What he says can only be said by, இப்போ இந்த வார்த்தையை நோட் பண்ணீங்க, இதுவும் பண்டிட் ஜவஹர்லால் நேருவோடுது. What he says can only be said by the criminal or lunatic. ஈவேராவை பத்தி கிரிமினல் அல்லது லுனாட்டிக்னு யாரு பேசினது? யாரு? ஜவஹர்லால் நேரு, நான் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கங்கம்மா. சின்ன I do not know him. I do not know him adequately to be able to decide what he is. But one thing is clear to me, that this kind of things has a very demoralizing effect on the country. All the anti-social, again இது யார் வார்த்தை? ஜவஹர்லால் நேரு. All the anti-social and criminal elements imagine that they can act in this way also. I suggest therefore to you that there should be no delay in dealing with this matter. அடுத்து என்ன சொல்றாரு? Let him be put in a lunatic asylum and his perverted mind be treated there. ஈவேராவை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து அவரோட மூளையை ட்ரீட் பண்ணுங்கிறார். யார் சொல்லியிருக்கார்? ஜவஹர்லால் நேரு. யார் அவர்? பிரதம மந்திரியா இருந்தவர். யாருக்கு கடிதம் எழுதுறார்? முதலமைச்சர் காமராஜருக்கு கடிதம் எழுதுறார். அதுக்கு அடுத்து சொல்றாரு, I do not understand anyone telling me that the law does not allow us to take action unless actual killing takes place. The law is often very foolish, but it is not quite so foolish as to permit a campaign of incitement to murder. கொலை செய்யறதுக்கு தூண்டுவது என்பது சட்டப்படி அனுமதிக்க முடியாது. அதனால ஈவேராவை வைத்தியக்கார ஆஸ்பத்திரியில சேர்த்து அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நல்லெண்ணத்தோட அன்றைய பாரத பிரதமர்
திரு ஜவஹர்லால் நேரு அன்றைய முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜருக்கு கடிதம் எழுதியிருக்கார். இந்த மாதிரியான ஒரு கும்பல், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பல் ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? ஏன்னா நீங்க இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் யாருக்கு எதிராக போராடுவாரு? முதலீடு போட்டிருக்கிற முதலாளிக்கு எதிராக. அப்பதானே எல்லாத்தையும் இழுத்து மூடிடலாம். ஒரு தரம் விளையாட்டா சொல்லுவாங்க, ஜோதி பாசுவுக்கு வயிற்றுப்போக்கு போய்கிட்டே இருந்துதான், ரொம்ப நாளா நிக்கல, கூட்டத்துக்கு வரணும்னா வயிற்றுப்போக்கு போகுதுன்னு. உடனே ஒரு கம்யூனிஸ்ட் தொண்டர் சொன்னாராம், இன்னும் கவலைப்படாதீங்க, இப்போ ஒரு செகண்ட்ல நிப்பாட்டிடுறேன்னு. எப்படிப்பா நிப்பாட்டுவேன், 4 நாளா போய்க்குன்னு இருக்கே அப்படின்னு. உடனே என்ன பண்ணாரா, ஒரு கம்யூனிஸ்ட் கொடியை நினைச்சு அதை ஜோதி பாசு வயிற்றுல கட்டி விட்டானா. வடக்குன்னு உடனே நின்று வச்சான். ஏன்னா எப்படிப்பா நின்னுதுன்னு கேட்டாரு. எத்தனை ஓடுற கம்பெனிகளை இந்த கொடியை வச்சு நிப்பாட்டி இருக்கோம். ஓடுற கம்பெனியே நிற்கும்னா வயிற்று போக்கு நிற்காதான்னு கேட்டானா அந்த கம்யூனிஸ்ட் தொண்டர். அந்த மாதிரி கம்யூனிஸ்டுகள் முதல் போட்டவனுக்கு எதிராக போராட்டம் நடத்துவான். தேசத்துக்கு யாருக்கு எதிராக போராட்டம் நடத்துவான்? தேச பக்தர்களுக்கு எதிராக. அதனாலதான் இன்னி வரைக்கும் நான் சொல்றேன், மத்திய அரசாங்கம் பிரதமர் மோடி அவர்கள் அனைவருக்குமாக சேர்ந்த அனைவருக்குமான மேம்பாடு, சப்கா சாத் சப்கா விகாஸ். ஆனா அந்த சட்டத்தை கூட தமிழ்நாட்டில் செயல்படுத்த மாட்டேன்னு சொல்ற அரசாங்கம் இது. எத்தனை பேர் தெரியுமா? ஆங்கிலோ இந்தியன்ல ஆரம்பிச்சு பட்டாணி முஸ்லிம்ல இருந்து 20% மக்கள் இடஒதுக்கீடுக்கு அப்பால் இருக்கிறார்கள். அவங்களுக்கு கொடுக்கிற 10% இடஒதுக்கீடு அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்ற. அதனாலதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் மோஸ்ட் பெர்சிக்யூட்டட் கம்யூனிட்டி. எப்படி ஜெர்மனியில யூதர்கள் பெர்சிக்யூட் பண்ணாங்களோ அது மாதிரி இந்த திராவிடியன் ஸ்டாக் கொலை பண்ணணும். 1000 பிராமணர், தமிழ் பிராமணர், இவர் கன்னடக்காரர் ஈவேரா. அதனால யார கொல்லணுங்கிறாரு? தமிழ் பிராமணர். அதனால நீங்க இந்த திராவிடியன் ஸ்டாக் என்ன, அதை பத்தி உங்களுக்கு புரியறதுக்கா சொல்றேன். திராவிடியன் ஸ்டாக்க குச்சியால தொட்டா கூட தேச துரோகம். ஏன்னா 1944 நான் பேசுறது எதையுமே யாரும் ரெஃப்யூட் பண்ண முடியாது. 1944 முதல் திராவிட கழகத்தினுடைய மாநாடு சேலத்தில் நடக்குது, ஃபர்ஸ்ட் டிகே கான்ஃபரன்ஸ். அதனுடைய தீர்மானம் என்ன சொல்லுது? வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். இதுல ஒரு வார்த்தை கூட என்னது இல்லைங்க. அந்த தீர்மானத்தை வெர்பாட்டிங் ஹிந்து பத்திரிகை வெளியிட்ட காரணத்தால் மறுநாள் திராவிட கழக காலிகள் ஹிந்து பத்திரிகையை சூறையாடினார்கள். மவுண்ட் ரோட்ல இந்து பத்திரிகை அலுவலகத்தை. எல்லாமே நியூஸ்ல வந்து இருக்கு. இட்ஸ் பார்ட் ஆஃப் ரெக்கார்டட் ஹிஸ்டரி. தீகா என்ன தீர்மானம் போடுறான்? வெள்ளையன் வெளியேற வேண்டுமா? காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்யக்கூட நாம் இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வர வைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது. இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. முட்டா பயிர்கள் அணுகுண்டே அடல் பிகாரி வாஜ்பாய். இந்த முட்டாள் கூட்டம், பகுத்தறிவுன்னு சொல்லிக்கிற முட்டா பசங்க என்ன தீர்மானம் போடுறா? இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. இன்னைக்கு உலகத்துக்கே செல்போன் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, 100 சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம். யாரு?